ആഴെ ഇല്ലെന്ന് പറഞ്ഞു. வெல்கம் பேக் எக்ஸ்ப்ளோர் முபாரக் சேனல். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துல்கர் மூவிலே எனக்கு ஃபேவரட்டான ஒரு படமான சார்லி லொக்கேஷன், அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த மூவியை தமிழில் டப் பண்ணியிருக்காங்க மாறான்னு சொல்லி. இதில் துல்கர் ஒரு ட்ராவலிங்காக இருப்பார். அவர் இடுக்கியில் ஒரு இடத்துக்கு ஸ்டே பண்ணுவார். அந்த இடம் தான் இந்த இடம். படத்தில் காணிக்கிற மாதிரி இயற்கையான காற்று, பச்சைப்பு நிறைஞ்ச டீத்தூள் செடிகள், பெரிய பெரிய மரங்க, இந்த வழியும் ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்குது. அதுமாதிரி இந்த இடத்துல யாருமே போகிறலாம் இல்லையா. இப்போ சமீப காலத்தில் நிறைய பேர் போகிறாங்க. இந்த படம் ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் இந்த படம் இப்பயும் பேசுதுன்னா அந்த படத்தோட ஸ்டோரி அது மாதிரி இருக்குது. அந்த படத்தை வச்சு இந்த இடமும் ஃபேமஸ் ஆகி போச்சு. இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னா, இடுக்கியில் குட்டிக்கானத்துலேருந்து பாம்நாத் வரணும். பாம்நாத்துலேருந்து லாட்ரம் சொல்லி எஸ்டேட்டில் வந்தீங்கன்னா சார்லி லொக்கேஷன் கேட்டால் எந்த சின்ன பிள்ளைகளும் போய் காணிச்சிருவாங்க. இந்த இடம் அதுக்கு பேர் போனது. துல்கரோட ஆரம்ப பட கட்டத்தில் இந்த படம் தான் கை கொடுத்துச்சா. இந்த இடத்த இப்போ ரெடி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே அதிகமான மக்களும் டீத்தூள் வியாபாரம் பண்ணியும் டீத்தூள் வெட்டி கொழுந்தெடுத்து அதில் வாழ்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக அவங்களோட ஏரியா தான். இது ஒரு அழகான என்வைர்மெண்ட். பார்த்தீங்களா, 2 சைடு டேம்மாக இருக்குது. பட் டேம் இல்லை, அது இந்த இடத்துல குளமை ஃபிக்ஸே இருக்குது. அந்த படத்தில் ஒரு சீனில் நீச்சல் அடிக்க தெரியாது ஹீரோயினை பிடிச்சி தள்ளி ஒரு சீன் தான். பட் இந்த சீன் 2 செகண்ட் இருந்தாலுமே பேசிச்சு. இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷலான மெடிடேஷனான இடம். சார்லி லொக்கேஷன் ரொம்ப அற்புதமான இடம். இந்த சைடு வியூ பாருங்க. இந்த இடம் தாங்க சார்லியில் ஃபுல்லாக ஷூட்டிங் எடுத்த இடம். இங்கே துல்கர் எல்லாம் காணிப்பார். இப்போ இந்த இடத்துக்கு பயங்கர ஸ்டேட்டர், பயங்கர ஆள் வந்துட்டு இருக்காங்க. தண்ணியோட போனாடி வந்தபோது தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தண்ணி ஓடுறதுக்கு என்ன அழகாக பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மரங்கள், இந்த மரத்தை சைடில் வாட்டர் பண்ணி ரொம்ப அழகாக இந்த இடத்த நின்று ரசிக்கிறேன். இந்த மலைக்கு இந்த இடம் ரொம்ப சில்லாக இருக்குது. அது மாதிரி இந்த குளத்தில் யாருமே குதிச்சிடாதீங்க. ஏன்னா ஆழம் கொஞ்சம் கூடின இடமே உள்ள சகதியோடு மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி நிறையா பேர் இங்கே பேட் ஹேபிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. தண்ணி அடிக்கிறாங்க, கிளாஸ் உடச்சி போகிறாங்க. இந்த எஸ்டேட் மக்கள் ரொம்ப சங்கடப்படுறாங்க. நான் வாட்சரை பார்த்து பேசினேன். அவர் ரொம்ப சங்கடப்பட்டுறாரு. மாதிரி தயவு செஞ்சு டூரிஸ்ட் யார் வரீங்களோ அவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணாங்க. தயவு செஞ்சு இப்பயும் பல ஷூட்டிங் பர்பஸ்க்காக இந்த இடத்த யூஸ் பண்ண செய்கிறாங்க. ஆனால் நல்ல என்வைர்மெண்டான இடம். இன்னைக்கு பார்த்தீங்களா, இந்த மலையில் கோட்டை போட்டுக்கிட்டு கையை விடாமல் இருக்குது. அது மாதிரி இந்த 100 ரூபா கோட்டு இந்த ஊர் மக்களோட ஒரு வாழ்வாதாரம் சொல்லலாம். ஏன்னா இந்த கோட்டுக்குள்ளே தண்ணியே இறங்காது, வெறும் 100 ரூபா வருது. இடுக்கிக்காரங்களோட ஹீரோ தான் இந்த கோட்டு. மழை காலத்தில் ரொம்ப அற்புதமான கோட்டு. அது பார்த்தீங்கன்னா இந்த என்வைர்மெண்ட்டில் பாட்டு போட்டு ரீல்ஸ் எடுக்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் அங்கிட்டு நடக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப தனு பிரதேசங்க. இந்த இடத்துல யாராச்சும் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ரிலாக்ஸான இடம் தான் இந்த இடம். அது மாதிரி அந்த மூவியில் ரொம்ப பேர் போன இடம் தான் அந்த சார்லியோட ஸ்கூல். அதை போய் காணிப்போம். நான் வந்திருக்க இடம் சார்லி படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இருந்தால் இப்போ சார்லியோட லொக்கேஷன் நிற்கிறேன். என்னோட பேக் சைடில் தான் அந்த லொக்கேஷன் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த இடத்துலேருந்து துல்கர் எர்ணாகுளத்துலேருந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த வயசானவங்களாம் அடைச்சி போகிற இடமும் அவங்க ஃப்ரீடமாக இருக்கிற இடமும் இந்த சீனில் தான். இங்கேருந்து குக்கிங் பண்ணுற இடம்லாம் நடக்கும். இந்த இடம் தான் நடக்கும். துல்கர் ஒரு சீனில் இறங்கி ஓடுவார். அந்த இடத்துல நடக்கலாம். கீழே போனீங்கன்னா சின்ன ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. மெயினாக அந்த பில்டிங் அந்த படத்தில் காணிச்சிருப்பாங்க. அந்த படம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. தமிழில் எடுத்துருக்காங்க, மலையாளத்துக்கு இப்போ வந்திருக்கு. ரொம்ப ஃபேமஸான மூவி. இந்த படத்தில் இருக்க எல்லாமே இந்த இடமே. அந்த படத்தோடைய ஃபுல் எனர்ஜெட்டிக் மூவி இடமே இந்த இடமே. ஆனால் இந்த இடத்த ஃபுல்லாக தேயிலைக்காடாக தான் இருக்குது ஃபுல்லாகவே இப்போ வரைக்கும். இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் கட்டியிருக்காங்க. இப்போ நிலவில் இந்த இடம் ஃபுல்லாக தேயிலைக்காடாக இருக்குது. அங்கிட்டும் ஒரு சீனில் அந்த மஞ்சு அந்த ஹீரோயினை ஒரு இடத்துல அடைச்சி போட்டிருப்பாங்க. அந்த ஹீரோனை இந்த ரூமில் தான் அடைச்சி போட்டிருப்பாங்க கம்ப்ளீட்டாக. இந்த இடம் ஃபுல்லாகவே அந்த இடம் வச்சுருவாங்க. ஏன்னா அந்த படம் கொஞ்சம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட படம்னால நான் ட்ராவலுக்காக வந்ததுனால இந்த இடத்த லொக்கேட் பண்ணேன். இந்த இடம் எங்கே இருக்கேன், இடுக்கியில்
லாட்ரு பாமத்துக்கிட்ட லாட்ரு இருக்குது. லாட்ரத்துக்கிட்ட வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி வந்து அந்த இடத்துக்கு வந்துருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதுக்குள்ளெல்லாம் பார்த்தேன்னு தெரியும் அவங்க அந்த மெடிடேஷன் பண்ணுற இடமும் இந்த இடம் தான். ஆனால் இந்த இடம் செட்டப்பாக தான் இருக்குங்க. நல்லா ரிலாக்ஸேஷனாக ஃபுல்லாக ஸ்போர்ட்டாக இருக்குது. ரிசோர்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இந்த படம் வந்து எப்படி போனாலும் இந்த படம் வந்து ஒரு 10 வருஷம் இருக்குங்க. ஆனால் அந்த படம் இன்னும் உசுரோடு இருக்குன காரணம்னா இந்த இடம் தான். இந்த இடத்துல தான் இந்த படம்னு காணிச்சிருப்பாங்க. இந்த ஃபோகில் இந்த இடத்த காணிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல தான் இருப்பார் துல்கர் வந்து ஓடுறது நிற்கிறது சாடுறதெல்லாம். இந்த இடத்துல வந்து இந்த படத்து முகையினா தான் துல்கர் வந்து அறியப்பட்டார் உலகம் ஃபுல்லாக. அந்த இடம் தான் நீங்கள் பார்க்குறப்ப இடம். சரி, இந்த படத்தில் ஒரு சூப்பர் ஸ்டோரி இருக்கும். ஒரு தாத்தா வந்து ஒரு இடத்துல ஒரு லவ்வருக்காக காத்திருப்பார். ரொம்ப வருஷங்களாக 20-40 வருஷம் காத்திருப்பார். அது மெயின்லி இந்த இடத்துல தான் இருப்பார். அவரோட ஞாபகத்துலேயே இந்த படம் இந்த இடம் இந்த படம் வந்து 20 வருஷம் ஆனாலும் இப்போ இந்த படத்துக்கு உசுறு இருக்குன்னா இந்த இடத்துனால தான். இந்த இடம் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. இடுக்கியோட அழகு இந்த இடம் தாங்க.